ஒரு இலக்கியத்தை எப்படி ரசிப்பது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. வெறுமனே ஒரு இலக்கியத்தை படித்து அதை அப்படியே சபைக்கு ஒப்புவிக்கிறது என்பது ஒரு எழுத்தாளனுடைய வேலையோ பேச்சாளனுடைய வேலையோ இல்லை. நான் பல மேடைகளிலே இதை சொல்லி வருகிறேன். எழுத்தாளனுக்கு வேலை என்னவென்றால் முதல் காவியத்தை படிக்க வேண்டும். ஒரு எழுத்தாளனுக்கோ பேச்சாளனுக்கோ என்ன வேலை என்றால் முதலிலே காவியத்தை ஆழமாக படிக்க வேண்டும். படித்த பிறகு அதிலே புலவன் சொல்லாமல் விட்ட சொல்ல நினைத்த இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும். நினைத்ததை எல்லாம் நாம் சொல்ல முடிவதில்லை. ஆகவே ஒரு புலவன் எழுதிய காவியத்திலே அவன் எழுதியதை வைத்துக்கொண்டு அவன் எழுத நினைத்ததை கண்டுபிடிப்பது தான் ஒரு நல்ல பேச்சாளனுக்கு ஒரு நல்ல எழுத்தாளனுக்குரிய வேலை. பிரியா அவர்கள் மெல்ல மெல்ல அந்த இடம் நோக்கி நகரத் தொடங்கிவிட்டார் என்பதற்கு மர்மக்கோடுகள் ஒரு சான்றாக அமைகிறது என்று நான் கருதுகிறேன். நான் பல மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன். இப்போ நாம் 1, 2, 3 என்று பேசுகிறோமே, இந்த இலக்கங்களை சொல்கிறோமே, ஒன்றுக்கு அடுத்த இலக்கம் எது என்று கேட்டால் எல்லாரும் பதில் சொல்வார்கள். ஒன்றுக்கு அடுத்த இலக்கம் எது என்று கேட்டால் 2 என்று பதில் சொல்வதற்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் சொல்வதுண்டு, ஒன்றுக்கு அடுத்தது 2 அல்ல. ஒன்றுக்கு அடுத்தது என்ன என்றால் 2 என்று சொல்வதற்கு ஒரு கட்டித்தனம் தேவையில்லை. ஒன்றுக்கு அடுத்தது 2 என்று எல்லாரும் தான் சொல்வார்கள். இந்த 1க்கும் 2க்கும் இடையிலே எத்தனையோ தானங்கள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. அது நமக்கு தெரிவதில்லை. 1 சொல்லிவிட்டு 2க்கு போய்விடுகிறோம். 1க்கும் 2க்கும் இடையிலே 1.1 என்று தொடங்கினோமானால் அதில் 1.9 வரையும் வரும். நீங்கள் புள்ளி என்பீர்கள், நாங்கள் தசம் என்போம். அதற்கு பிறகு இன்னொரு 0 சேர்த்துக்கொள்ளுங்கள். 1.01 என்று சேர்த்தால் அதிலே ஒரு 10 இலக்கம் வரும். இப்படியே பூஜ்ஜியத்தை கூட்ட 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 இலக்கங்கள் விரிந்து கொண்டே போகும். 1க்கும் 2க்கும் இடையிலே இத்தனை இலக்கங்களா என்று நாங்கள் திகைப்போம். அதுபோல ஒரு புலவன் ஒன்றை பாடினான் என்றால் அவன் பாடிய விஷயங்களுக்கு நடுவில் பாடப்படாத விஷயத்தை காண்பதுதான் ஒரு பேச்சாளனுக்கும் வேலை, எழுத்தாளனுக்கும் வேலை என்று நான் நினைக்கிறேன். ஒரு முறை கொழும்பிலே நாங்கள் நடத்துகிற இசை விழாவுக்கு இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் எல்லாம் வந்து பாடுவார்கள். ஜிஎஸ் மணி என்கின்ற ஒரு பெரியவர், பல பேருக்கு தெரிந்திருக்கும். அவர் சினிமாவிலும் நடித்திருக்கிறார். ஆழமான சங்கீத வித்வான். அவர் வந்து அந்த இசை கருத்தரங்கத்தில் பேசுகிற பொழுது ஒரு செய்தி சொன்னார். நான் வியந்து போனேன். இப்போ நாங்கள் சங்கீதம் படிக்கிற பொழுது ச, அடுத்தது ரி, அடுத்தது க, இது இப்படி தான் வரிசைப்படுத்துகிறோம். ஆரோகணம் சொல்லுகிறோம். ச ரி க என்று படித்து விடுவோம். அப்போ சாவுக்கு அடுத்தது ரீ தான் சுரமா என்று கேட்டால் சாவுக்கும் ரீக்கும் இடையிலே எத்தனையோ சுரங்கள் இருக்கின்றன. அது பாடக்கூடிய சுரம் அல்ல, நினைக்கக்கூடிய சுரங்கள். இது நமக்கு தெரிய வேண்டும். அவர் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த நாம் ஒரு சுரத்தை எடுத்துக்கொண்டால் அது ரீயோ காவோ, அது ஆரோகணத்திலே பாடுகிற பொழுது அதற்கு ஒரு வடிவம் வரும், அவரோகணத்திலே பாடுகிற பொழுது ஒரு வடிவம் வரும் என்று அவர் சொன்னதை கேட்டு நான் வியந்திருக்கிறேன். இந்த நுட்பங்களை கண்டுபிடிப்பது தான் ஆற்றல் மிக்க அறிஞர்களுடைய வேலை என்று நான் கருதுகிறேன். பிரியா அவர்கள் இந்த மர்மக்கோட்டிலே அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார். இன்னும் ஆழமான விஷயங்களை அவர் எடுத்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு இனி வழக்காடு மன்றத்துக்குள்ளே நுழைகிறேன். ஒரு மீட்பு மனுவை இன்றைக்கு இந்த வழக்காடு மன்றத்திலே கொண்டு வருகிறார்கள். அதிலே அவர்கள் தொடுத்திருக்கிற வழக்கு, ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமானவர் பட்டியலில் சூர்பனகையை முதலிடத்தில் இருத்துவது முறையல்ல, அதாவது அந்த இடத்திலே இருந்து அவரை விடுவியுங்கள் என்று கேட்கிறார். ராவணன் வீழ்ச்சிக்கு சூர்பனகை தான் முதல் காரணமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. அப்படி இல்லை, அவரை அந்த பழியிலே இருந்து அவரை நீக்கிவிட வேண்டும், சூர்பனகை முதல் காரணம் இல்லை என்று இந்த நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுக்க வந்திருக்கிறார் பிரியா அவர்கள். இந்த வழக்கிலேயே பல விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமானவர் பட்டியலில் என்கிறபடி என்று தொடங்குகிறபடியால், இந்த குற்றப்பத்திரிகை அப்படி வருகிறபடியால், அப்போ காரணமானவர் ஒருவர் அல்ல என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். பல பேர் இருக்கிறார்கள் என்ற குற்றப்பட்டிகையை அப்படி சொல்கிறது. அந்த பட்டியலில் சூர்பனகையை முதலிடத்தில் இருத்துவது, அப்படியானால் நமக்கு தெரிகிறது வேறு யாரையோ அந்த முதலிடத்தில் இருத்தச் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த இடம் வெறுமையாக்கப்பட்டிருக்க வேண்டும், அதில் சூர்பனகை இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த வழக்கினுடைய நோக்கமாக இருக்கிறது.
வழக்காட வந்த 2 பேரும் மிக பெரும் பேச்சாளர்கள். அவர்களோடு சேர்ந்து வழக்காடியதால் எனக்கு அண்மையிலே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு கம்பன் கழகத்திலே இருந்து என்னையோடு தொடர்பு கொண்டார்கள். இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டார்கள். சரி என்றேன். உங்கள் குழுவினரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். எனக்கு அப்படி ஒரு குழுவினர் எனக்கு இருப்பதே அன்றைக்கு தான் தெரியும். யாரை சொல்கிறீர்கள் என்று கேட்டால் ரேலா அவர்களையும் பிரியா அவர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆகவே என் குழுவினர்களாக ஆகியிருக்கிறவர்கள் இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள். அவருடைய மருத்துவத்துறையிலே அவர்களுடைய ஆழம் எப்படி இருக்கிறதோ, இலக்கியத்திலேயும் அவர்களுடைய அந்த விருப்பம் ஆழமும் அந்த அளவுக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த துறையில் எங்கோ இருந்து கொண்டு, அதுவும் அந்த துறைகளிலே உச்சம் தொட்டு கொண்டிருந்து கொண்டு இந்த இலக்கியத்துக்குள்ளே அவர்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்பொழுது முறைப்படி வழக்காடு மன்றம் தொடங்குகிறது. வழக்காடு மன்றத்திலே முதலாவதாக நான் எப்பொழுதும் கேட்கிற ஒன்று, இந்த நீதியரசருக்கு கீழே இந்த வழக்காடுவதற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? ஏனென்றால் வழக்கு தொடங்கிய பிறகு இந்த நீதிமன்றத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் மனு கொண்டு வர முடியாது. இப்பொழுது நீங்கள் வேண்டுமானால் இந்த நீதிபதி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆகவே இந்த வழக்கை இவர் முன் நாங்கள் ஆட விரும்பவில்லை என்று சொன்னால் உடனடியாக இந்த மன்றத்திலே வேறொரு நீதிபதியை நியமித்து இந்த வழக்கை நடத்துவார்கள். அதற்கு நான் சம்மதம் தெரிவிப்பேன். ஆகவே எனக்கு கீழே இந்த வழக்கை ஆட நீங்கள் சம்மதிக்கிறீர்களா அல்லது மறுப்பு தெரிவிக்கிறீர்களா என்பதை 2 அணி சார்ந்தவர்களும் சபையறிய சொல்ல வேண்டும். சொன்ன பிறகு கடைசி வரை நான் சொல்லுகிற தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கட்டளையோடு உங்களுடைய விருப்பத்தை மன்றத்திலே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, நான் உங்களை என் குருநாதனாக கருதி நெஞ்சிருத்தி போற்றுகின்றேன். நீங்கள் சொல்வதுதான் எனக்கு வேதம். நீங்கள் சொல்வதை நான் முழு மனதோடும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என் சம்மதத்தை தெரிவிக்கிறேன். டாக்டர் ரேலா அவர்களே. வணக்கம். நீதிபதி அவர்களே, நீங்கள் கேட்ட கேள்வி என்னை நீதிபதியாக ஒப்புக்கொள்வீர்களா என்பதுதான். ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் அதற்கு அளித்த பதில் உங்களை குருநாதராக நினைப்பதால் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்கிறார். நீதிபதி அவர்களே, இதுக்காக நீங்க சாதகமா எதுவும் செய்யக்கூடாது. நீதிபதி நானும் உங்களை குருநாதர்னு சொல்லியிருக்கேன், இந்த நிலைமையில சொல்லலை. இன்னைக்கு உங்களை ஒரு நீதிபதியாக தான் நான் பார்க்க போகிறேன். அண்ணன்னு தான் எப்பவும் சொல்லுவேன். இன்னைக்கு கணம் கோற்றார் அவர்களே என்றே சொல்ல போகின்றேன். அதுகூட கணம் கோட்டார் அவர்களே என்று என்னை பார்த்து சொன்னால் மற்றவர்கள் ஏதாவது நினைக்கிறார்கள். நீதிபதி தனியனே கோட்டார் அவர்களே என்று கூட நீங்கள் சொல்லலாம். இவர் இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் நாசூக்காக உங்களை மட்டம் தட்டுகிறார். கவனிக்க வேண்டும். நான் உங்கள் பெருமையை மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று குற்றம் சாட்டுகிறார். உங்களை கணம் கோட்டார் அவர்களே என்று மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். பிரியா அவர்களே, அவர் சொன்னால் என்ன சொல்லாவிட்டால் என்ன, நான் கணம் கோட்டால் தான். அது அந்த விடயத்தை இதற்கு மேல் நீட்டாமல் நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்டு விட்டபடியால் இனி வழக்குக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க ஐயா. அதாவது நீங்கள் அருள்ளம் படைத்தவர், அருளாளர், ராமபிரானை ஆராதிக்கிறீர்கள். வார்த்தைக்கு வார்த்தை இவர் உங்களை சகோதரர் என்கிறார். இந்த ராமபிரானை போல் ராமபிரான் உடன்பிறவா சகோதரர்களுக்கு மனமு வந்து தயை காட்டியது போல் நீங்கள் இவருக்கு தயை காட்டி, உடன்பிறவா சகோதரருக்கு தயை காட்டி இந்த தீர்ப்பை அவருக்கு சாதகமாக வழங்கிவிடக் கூடாது என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். இனி ஆரம்பிக்கலாம். இந்த உறவு முறைகள் எல்லாம் மேடையை விட்டு இறங்கிய பிறகுதான் செல்லும். அதுவரை நீங்கள் என்ன சந்தோஷப்படுத்துவதற்காக எதை சொன்னாலும் இந்த நீதிபதி அசைய மாட்டார், அவர் அசையக்கூடியவர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டு இனி நீங்கள் வழக்குக்குள்ளே நுழையுங்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம். நீதிபதி அவர்களே, குற்றம் நிகழ்ந்தால் குற்றவாளி ஒருவன் இருப்பான். சில நேரத்தில் பல குற்றவாளிகள் இருப்பார்கள். இந்த வழக்கை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றவாளிகளை வரிசைப்படுத்துவார்கள். குற்றத்தில் முக்கிய பங்கேற்றவனை முதலிடத்தில் வைப்பார்கள். அக்யூஸ் நம்பர் 1 என்பார்கள்.
நீதிமன்றம் என்ன செய்யும் என்றால் அந்த வழக்கை பரிசீலிக்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது அந்த குற்றப்பட்டியல் சரியா தவறா என்று தீர்மானித்துவிட்டு அந்த அக்யூஸ் நம்பர் 1க்கு அதிகபட்சம் தண்டனை கொடுக்கப்படும். இங்கே இந்த வழக்கில், ராவணன் வீழ்ச்சை என்ற வழக்கில் அந்த அக்யூஸ் நம்பர் 1ஆக சூர்ப்பனகை இருக்கிறாள். அதில் எந்த நியாயமும் இல்லை. கம்பன் அப்படி சொல்லவும் இல்லை. இது கம்பன் எழுதிய கதை. இந்த உலகத்திற்கு பிரம்மா, இந்த உலகத்தை, காப்பிய உலகத்தை படைத்த பிரம்மா கம்பன். அவன் வைப்பதுதான் சட்டம், அவன் சொல்வதுதான் வேதம். இங்கே கம்பன் என்ன சொல்கிறான் என்றால், காப்பியத்தின் துவக்கத்திலேயே திரு அவதார படலம் வைக்கிறான். இந்த தேவர்கள் திருமாலிடம் செல்கிறார்கள். அரக்கர்கள் கொடுமை தாங்க முடியவில்லை, ராவணன் எங்களை துன்புறுத்துகிறான், நீங்கள் மானுடனாக சென்று இந்த ராவணனை அழிக்க வேண்டும் என்று மனு வைக்கிறார்கள். திருமால் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ராமனாக வருகிறார். திருமால் மண்ணுலகத்துக்கு வருவதற்கு ராவணன் தீமை காரணமாகி விடுகிறது. இங்கே தசரத குமாரனாக அவதரிக்கும் ராமன், ஒரு நாள் ராமன் திருமணம் முடிந்த பிறகு இந்த தசரதன் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்த மன்னன். 60,000 ஆண்டுகளாக ஒரு நரை மூடி கூட இல்லை. ஒரு நாள் கண்ணாடி எடுத்து பார்க்கிறார், கண்ண மூலத்தில் ஒரு நரை முடி வந்ததா. நரை முடியை பார்த்தா நமக்கு டை அடிக்கணும்னு தோணும். அவருக்கு வேற விதமான எண்ணம் வந்தது. அந்த நரைமுடி சொன்னதாம், மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம் புரி காலம் மீது. மன்னா, இந்த அரசாட்சியை மகனுக்கு கொடுத்து விட்டு தவம் செய்ய நீ காட்டுக்கு போக வேண்டும், உன் காலம் முடிந்து விட்டது என்ற நரைமுடி உணர்த்தியதும் மன்னன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த இடத்தில் கம்பன் ஒரு பாடலை போடுகிறான். கம்பன் சொல்கிறான், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமைதான் ஆங்கொரு நரையாய் அணுகிற்றாம் என்கிறான். ராவணன் செய்த தீமையால் தான் இந்த நரைமுடி தோன்றியது. நரைமுடி தோன்றியதால் தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் ராமனுக்கு என்ற எண்ணம் தோன்றியது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மன்னன் தெரிவித்ததும் கூனி சூழ்ச்சி செய்ய புறப்படுகிறாள். அங்கேயும் கம்பன் சொல்கிறான், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். இந்த தீமையின் மொத்த குவிப்பாக, ராவணனின் தீமையின் மொத்த குவிப்பாக கூனி தோன்றினாள் என்கிறார். கூனி கைகையிடம் போகிறாள். கைகையிடம் அவள் சொல்கிறாள், கைகேயி உனக்கு பேராபத்து வந்து விட்டது என்கிறாள். கைகேயி இவளை பார்த்து சிரிக்கிறாள். அடிப்போடி பைத்தியக்காரி, விராவரும் புவிக்கலாம் வேதமையான ராமனை பெற்ற எற்கு இடர் உண்டோ என்கிறாள். ராமனை பெற்ற தாய், ராமனை ஈன்ற தாய், பயாலாஜிக்கல் மதர் என்று அவள் பெருமிதம் கொள்கிறாள். அந்த கைகையிடம் இந்த கூனி பேசி பேசி அவள் மனதை மாற்றி ராமனின் தாய் என்று சொன்ன அதே வாயால் ராமனை யாரோ ஒருவன், சீதை கேள்வன், சீதையின் கணவன் என்று பேச வைக்கிறாள். இந்த மனம் மாற்றம் நிகழ்ந்த பொழுதும் கம்பன் சொன்னான், அரக்கர் பாவமும் அல்லவர் செய்த அறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூமொழி மடமான். இங்கேயும் அரக்கர் பாவம்தான் இவள் மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. மனம் மாறிய கைகேயி தசரதனிடம் 2 வரங்கள் கேட்கிறாள். அந்த வரங்களின்படி ராமன் காட்டுக்கு அனுப்பப்படுகிறான். அங்கே ராவணனை சந்திக்கிறான். ராவணவதை நிகழ்கிறது. இந்த தமிழிலே ஒரு மரபுண்டு, முதலில் சொன்னதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். கம்பன் முதலில் சொன்ன இத்தனை கதையிலும், இந்த சங்கிலி கோர்வையாக வந்த இந்த கதையில் சூர்ப்பனகை இல்லவே இல்லை. அப்படி என்றால் அந்த குற்றப்பட்டியலில் அவளை எப்படி முதலிடத்தில் வைப்பது நியாயமாகும்? எனவே இதை கருதி இந்த குற்றப்பட்டியலில் முதலிடத்திலிருந்து சூர்ப்பனகையை நீக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியா அவர்களே, 2 விஷயங்களை இந்த நீதிமன்றம் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறது. ஒன்று, முதலில் சொன்னதற்குத்தான் மதிப்பதிகம் என்று நீங்கள் ஒரு தர்க்கத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். தர்க்க சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை. எப்பொழுதும் முட்கூற்றை விட பிற்கூற்றுக்குத்தான் மதிப்பதிகம் என்பதுதான் தர்க்க சாஸ்திரம் சொல்கிற முறைமை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். வீட்டிலே இருக்கிற தந்தையை பார்த்து, அம்மா 11:30 மணிக்கு பசிக்கிறதா என்று கேட்கிறார். சாப்பிட வருகிறீர்களா என்று கேட்கிறார். அப்பா சொல்லுகிறார், எனக்கு பசிக்கவில்லை என்கிறார். இது முட்கூற்று. பிறகு 12 மணிக்கு அதே அப்பா பசிக்கிறது சாப்பாடு தா என்கிறார். பிற்கூற்று. இதிலே எந்த கூற்றை முக்கியமாக தாய் கருத முடியும்? முதல் வேண்டாம் என்று சொன்னீர்களே என்றபடியால் சாப்பாட்டு இல்லை என்று சொல்ல முடியுமா?
பிற்கூற்றுக்கு மதிப்பளித்து அந்த சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். ஆகவே பிற்கூற்றுக்குத்தான் மதிப்பதிகம் என்கின்ற தர்க்க முறையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது இருக்கிற பிரச்சனை ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இப்போது நீங்கள் 3 இடங்களை சுட்டி காட்டினீர்கள். நான் இப்பொழுது இது குறிப்புகள் தான், இதற்கு நீங்கள் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. 3 இடங்கள் குறிப்பிட்டு காட்டினீர்கள். அது இன்னல் செய் ராவணன் தீமையால் தான் நிகழ்ந்தது என்று கம்பர் பாடிய விஷயங்களை சொன்னீர்கள். அதற்கு முன்பாக நீங்கள் சொல்கிறீர்கள், இந்த குற்றவாளிகளை பதிவு செய்கிறதிலே இந்த முதல் குற்றவாளியாக, ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமான முதல் குற்றவாளியாக சூர்பனகையை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை சொல்லிவிட்டு 3 இடங்களிலே ராவணனைத்தான் கம்பன் குற்றம் சாட்டுகிறான் என்கிறார்கள். அப்போது நான் இப்பொழுது கேட்கிறேன், சூர்பனகை தான் முதல் காரணம் என்று யார் சொன்னார்கள்? அப்படி ஒரு பதிவு இருக்கிறதா? அந்த பதிவை நீங்கள் சொல்ல முடிந்தால் அவர்கள் வாதிடுவதற்கு அது சுகமாக இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த உதாரணங்களிலே எல்லாம் சூர்பனகை குற்றம் சாட்டப்படவில்லை கம்பனால். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், முதலாவது குற்றவாளியாக சூர்பனகை தான் இருக்கிறாள் என்கிறீர்கள். அதை சொன்னவர் யார்? எங்கே அது பதிவாகி இருக்கிறது என்பதை உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். அல்லது அவர்கள் வாதம் தொடங்கிய பிறகு கூட நீங்கள் சிந்தித்து சொல்லலாம். நீதிபதி அவர்களே, முற்கூற்றும் பிற்கூற்றும் ஒன்றாக இருக்கிறது. ராவணன் வீழ்ச்சிக்கு பிறகு மண்டோதரி புலம்புகிறாள். புலம்பும் போது அவள் சொல்கிறாள், வரிசைப்படுத்தி சொல்கிறாள், ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் புரந்தரனார் செய்த பெருந்தவம் போயிற்று. இந்திரன் செய்த தவத்தால் ராமன் வந்தான். தயரதனார் பணியதனால் வெண்காலில் புகுந்ததுவும், தயரதனார் அனுப்பியதால் காட்டுக்கு போனான். அங்கே சூர்பனகை இழந்த மூக்கும் அது ஒரு காரணம், அவ்வளவுதான். சூர்பனகை இழந்த மூக்கும், அதற்கெல்லாம் மேலாக காந்தையர்க்கு அணியணைய ஜானகியார் தம் பேரழகும் அவர் தம் கற்பும். இந்த ஜானகிக்கு இவ்வளவு அழகு தேவையா? அவளுக்கு இவ்வளவு கற்பு தேவையா? இதனால் அழகானவர்களை பார்த்து எல்லாரும் இப்படித்தான் நினைக்கிறார்கள். நான் உங்களை சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். அதனால் இவள் என்ன சொல்கிறாள்? இதனால் என் கணவன் ஒரு பாவம் ஏந்து புயத்து ராவணனார் காதல். இவ்வளவு அழகாக இருக்கிறாள், இவன் காதல் கொள்ளாமல் வேறு என்ன செய்வான் என்று மண்டோதரியின் கூற்றாக இறுதியிலும் கம்பன் இதை பதிவு செய்கிறார். பல இடங்களில் எதிர்த்தரப்பு வக்கீல் அதற்காக காத்திருக்கிறார். அவர் தான் சொன்னார். யார் சொன்னார்கள் கேட்டீர்களா? சூர்பனகை முதல் குற்றவாளி அவர் சொன்னது. அவர் சொன்ன கம்பராமாயணத்தில் புகுந்து அவர் சொல்லவில்லை. ஆனால் வீடனன் சூர்பனகை இழந்த மூக்கை காரணம் காட்டுகிறார். அதைத்தான் இவர் பேசப் போகிறார். பேசிவிட்டு நான் அதை மறுப்பு கூறுகிறேன். டாக்டர் அவர்களே, உங்கள் வாதங்களை முன்வையுங்கள். நீங்கள் ஆரம்பித்த விதத்தை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்கள் என் சைடில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஷேக்ஸ்பியர் தெரிஞ்சவங்களுக்கு மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நீங்கள் படிக்கலை, நான் இங்கே இருக்குது, A Daniel has come to judgment அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ரைட் ஜட்ஜ் வந்து உட்கார்ந்துருக்காரு. A Daniel has come to judgment. I am so proud நீங்கள் இருக்கிறதுக்கு. ஆனால் இவங்க வரிசைப்படுத்துறதுல இவங்க தான் ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமானவர் பட்டியலில் சூர்பனகை முதலிடத்தில் இருத்துவது முறையல்லன்றாங்க. வேறு யாரை நிறுத்தினாங்கன்னு தெரியல. 10 நிமிஷம் பேசியிருக்காங்க, இது வரைக்கும் வேறு யாரை நிறுத்தினாங்கன்னு சொல்லலை அவங்க. என்ன கேட்டால், நான் இது என்னடா வழக்காடு மன்றத்துக்கு வருமேன்ட்டு நான் இந்தியன் பீனல் கோடை கொஞ்சம் படித்தேன். அது முதல் குற்றவாளி தானே. இது முதல் குற்றவாளினா என்னன்னு பார்த்தேன். உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியன் பீனல் கோட் 1860 செக்ஷன் 108. இது எத்தனை பேர் இங்கே லாயர் இருக்கீங்கன்னு தெரில. இது ஒரிஜினல். இது நான் சும்மா ஐம் நாட் மேக்கிங் இட் அப். A person abets an offense who abets either the commission of an offense or the commission of an act which could be an offense if committed by a person capable by law of committing of an offense. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. இந்த லா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போவே இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். நீதிபதி அவர்களே, இங்கே ஐபிசி செல்லாது, ஐபிகோ செல்லாது, காபிகோ தான் செல்லும். கம்பன் பீனல் கோட் தான் செல்லும். இங்கே ஐபிகோ பேசி பிரயோஜனம் இல்லை. நல்ல வேலை சில கம்பராமாயணம் பாட்டியும் படிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த கம்பராமாயணம் என்ன சொன்னீங்க? கம்பன் பீனல் கோட் எடுத்துக்கோங்க. அண்ணன் சொல்கிறவங்கள நீதிபதி கணம் நீதிபதி அவர்களே. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, கணம்னா மரியாதைக்குரிய அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குன்னு.
கேரளாலேருந்து வந்தவங்க. ஸோ கம்பன் சொல்கிறான், கம்பனை தானே கேட்குறீங்க? ஆமாம். நீல மாமணி நிறுதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் வைப்பினால் அப்படின்னு முதல்ல சூர்பனையை பற்றி சொல்லும்போது சொல்கிறான். மேலை நாள் உயிருடும் பிறந்து தான் விளைகாலம் ஓர்ந்து ஓர் உடன் உரை கடிய நோயானாள். கூட பிறந்தே அவனுக்கு ஒரு நோயா வந்தவ சூர்பனகை. அவளால் தான் அழிஞ்சு போனான் ராவணன் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறான் கம்பன். அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அதுதான் சூர்பனகைக்கு. நீங்கள் இதை உபயோகப்படுத்தி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்கலாம். கேட்க மாட்டேன். சாப்பிடுவது தான் பிரச்சனை என்றால் அதுக்கு ஒரு ஒழுங்குகள் ஏதாவது செய்யலாம். சரி நீதிபதி அவர்களே, சூர்பனகை என்ன பண்ணா, எதனால் அவள் முதல் குற்றவாளியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஐயா தேங்யா அவர்கள் சொன்னாங்க ஒரு பாட்டு, முதல் போரை தோத்துட்டு வந்த பாட்டு. முதல் போரில் தோத்துட்டு வந்த பாட்டு தான் ராவணன் எவ்வளவு பெரியவன்கிறத காட்டுறது. காட்டி தான் சொல்லி தான் இதெல்லாம் இழந்துட்டான் அப்படின்னு கம்பன் சொல்கிறான். வாரணம் பொருது அவனுக்கு என்ன குறை? ராவணனுக்கு ஒரு குறையும் இல்லை. அழகான மனைவி, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு 10 தலை இருந்தாலும் ஒரு மனைவி தான். அருமையான தம்பிகள் தான் இல்லையா? ராவணனுக்கு தான் மற்றவங்களை அண்ணனுங்க, ராவணனுக்கு தம்பிகள் தான். 2 பேருமே அறத்தில் சிறந்த தம்பிகள். அப்படிப்பட்டவன் எவ்வளவு பெரிய வீரன்! வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும். இதையெல்லாம் சங்கரன் கொடுத்த வாளும் வச்சுக்கிட்டு செவனேன்னு உட்கார்ந்துருந்தான். அவன் சிவபக்தன் தானே, 10 தலை கண்ணை மூடிக்கிட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தான். அவனை யார் தூண்டி விட்டது? சூர்பனகை தான். அவ பட்ட ஆசையினால மூக்கறுபட்டு மார்பறுபட்டு ஒப்பாரி வச்சு வந்து நிற்கிறான். ராவணனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ராவணனும் நேர்மையானவங்கிறத தான் காட்டுறான். முதல்ல என்ன சொல்றா, உரன் நெறிந்து விழ என்னை உதைத்து உருட்டி மூக்கறிந்து நரனிருந்து தோல் பார்க்க நான் இருந்து புலம்புவதோ. ஒரு நரன் என்னுடைய மூக்கி மார்பையும் அறிஞ்சு நிற்கிறான், நான் இருந்து புலம்புறேன், நீ பார்த்துட்டு இருக்க. அது எங்கே அவன் அறிஞ்சான்? கரண் இருந்த வனமன்றோ, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற இடம் அது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற இடம் எனக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. கரண் இருந்த வனமன்றோ இவை படவும் கடவேனோ அறனிருந்த மலையெடுத்த அண்ணாவோ. சிவபெருமான் உட்கார்ந்திருந்த மலையை தூக்கி வச்சு உன்னால என்ன பிரயோஜனம் எனக்குன்னு கதறா. நசையாலே மூக்கிழந்த நாணமிலா நான்பட்ட வசையாலே நினது புகழ் மாசுண்டது ஆகாதோ, உன் புகழே போயிடாதா அப்படின்னு ஒப்பாரி அவ்வளவு கோபமாக பேசுகிறா. அவன்கிட்ட வந்து ராவணன் என்ன கேட்குறான், நீ இழைத்த தவறு என்ன, நீ என்ன பண்ண, இதை தான் கேட்குறான். அப்போ அவனை எப்படி குறை சொல்ல முடியும் ராவணன்? அப்போ தான் யோசிக்கிறான், இவரை எப்படி கொண்டு வர்றது நம்ம வழிக்குன்னு. அப்போ தான் காமத்தை தூண்டுறான். உனக்காக தான் நான் அங்கே போனேன், ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவனுக்கு ஆசை வருது. ஆரவள் என்னலோடும் அரக்கியும் ஆழித்தேரவள் அல்கு கொங்கை செம்பொன் செய்குளிரச் செப்பு பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா பேரவள் சீதை என்று வடிவலாம் பேசலுற்றார். ஒரு பாட்டா விவரிக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ணனுக்கு பேச வேண்டிய பேச்சா இது? அண்ணன்கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? தோலையே சொல்லுகேனோ சுடர்முகத்து உழவுகின்ற வாழையே சொல்லுகேனோ அல்லவை வழுத்துகேனோ மீளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றேன் நாளையே காண்டி என்றே நான் உனக்கு உரைப்பதென்னே.
நீயே போய் பாரு, என்னால் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அழகி அவள். இதில் அவள் என்ன சொல்கிறான்னா, அவளுடைய அழகை என்னால் வார்த்தையில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறா. இப்போது நெல் பயிர் எல்லாருமே பார்த்துருப்போம். நெல் பயிரை பார்க்காதவங்களுக்கு நெல் எப்படி இருக்குன்னு கேட்டால் வளர்ந்த புல் மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அதை தான் சொல்கிறா. இப்போ நான் அவளுடைய அழகை வர்ணிக்கிறது நெல்லை புல்லாக வர்ணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவள் சொல்கிறத எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி பார்த்தா சீதையுடைய அழகை நம்ம காண முடியும். அதை தான் சொல்கிறா. வில்லுக்கும் நுதல் என்றாலும், வேலுக்கும் விழி என்றாலும், பல்லுக்கும் முத்து என்றாலும், பவளத்தை இதழ் என்றாலும், சொல்லொக்கும் பொருள் ஒல்வாவாள். வார்த்தைக்கு தான் அது, பொருளுக்கு கிடையாது. கடைசியில் சொல்கிறா, சொல்லலாம் ஓமையுண்டோ, நெல்லொக்கும் புல் என்றாலும் நேருரைத்தாதவற்றோ. ஸோ நான் என்ன தான் அவளுடைய அழகை சொன்னாலும் என்னால் அவளுடைய அழகை வர்ணிக்க முடியாது. கடைசியாக அவன் அடைஞ்ச மாதிரியே பேசுகிறான். இந்திரன் சசியை பெற்றான், 2-3 வதனத்தோன் தந்தையும் உமையை பெற்றான், தாமரை செங்கனானும் திருமகளை பெற்றான், சீதையை பெற்றாய் நீயும், அந்தரம் பார்க்கின் நன்மை அவர்க்கு இல்லை உனக்கே ஐயா. அவங்களெல்லாம் விட நீ தான் கொடுத்து வச்சான். சீதை உனக்கு வந்துட்டா, அவங்க அத்தனையை விட டாக்டர் அவர்களே நீ தான் கொடுத்து வச்சான். இப்போ நீங்கள் சொல்வதன்படி இவள் வர்ணித்த வர்ணனையினாலே தான் அவன் காமுற்றான், காமுற்றதாலே தான் அழிந்தான். அதுதானே உங்கள் வாதம். ஆகவே அவள் தான் முதல் காரணி அவனுடைய வீழ்ச்சிக்கு. என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். என்ன ஆச்சு இதனால்? என்ன என்ன எல்லாத்தையும் மறந்துட்டான். இது கம்பன் எந்த அளவுக்கு இது இவனை பாதிச்சதுன்னு சொல்கிறான். மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம், அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கைநாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். இதுதான் முக்கியமான வார்த்தை. கடைசி வரைக்கும் நான் இதையே தான் சொல்ல போகிறேன். இதயமாம் சிறையில் வைத்தான், அயிலுடை அரக்கர் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதும்பிற்று என்றே. உருகி போச்சு. இன்னும் கம்பன் சொல்கிறான், பைத்தியக்காரனாகவே ஆயிட்டான். போகிறான், இரவு பகல் புரியலை அவனுக்கு. ஒரு நாள் கூட அவனுக்கு ஏதோ ஒரு யுகம் மாதிரி இருக்கு. இந்த காலத்தை கொண்டு வர்றான், குளிர்காலத்தை கொண்டு வர்றான், வெப்பமாக இருக்குன்றான், நீ போன்றான், நீ வான்றான். எல்லாருக்குமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. இவனை சுற்றி நிலவை வர சொல்கிறான், சூரியனை வர சொல்கிறான். நிலவை பார்த்து கேட்குறான், தேயாய் நின்றாய் மெய் வெளுத்தாய் உள்ளம் கருத்தாய் நிலைத்திருந்து காயா நின்றாய் ஒரு நீயும் கண்டார் சொல் கேட்டாயோ. நீயும் அவர்களே ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கைக்கு வாருங்கள். தயவு கூர்ந்து நீங்கள் இருக்கைக்கு வாருங்கள். உங்களிடம் கேள்வி. அவர்கள் தெளிவுபட சொல்கிறார்கள். அதாவது சூர்ப்பனகை வந்து சீதை பற்றிய அந்த காமத்தை உருவாக்கிய பிறகுதான் ராவணன் கெட்டான். அதனாலே தான் அவன் வீழ வேண்டி வந்தது. ஆகவே சூர்ப்பனகையை முதல் குற்றவாளியாக்குவதிலே என்ன தவறு என்று அவர் நியாயபூர்வமான கருத்துக்களோடு கேட்கிறார். இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீதிபதி அவர்களே 2 குற்றம் சாற்றியிருக்கிறார். ஒன்று, சூர்ப்பனகை வஞ்சகி. அதற்கு பதில் சொல்லிவிடுகிறேன். அவள் வஞ்சகி அல்ல, பைத்தியக்காரி. அவளுக்கும் பைத்தியம் பிடித்தது. ராமனை பார்த்த பிறகு ராமன் மீது காமுற்று ராமனை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடும் ராவணனிடம் வருகிறாள். ராமனை அடைய வேண்டுமென்றால் சீதையை ராமனிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே வழி ராவணன்தான். ராவணனை சீதையிடம் அனுப்பி வைத்து ராவணன் சீதையை கவர்ந்து வந்தால் இவளுக்கு ராமன் கிடைப்பான் என்று இவள் தவறாக கருதுகிறாள். அதற்கு சான்றாக இவள் என்ன? பிரியா அவர்களே, இப்போ நீங்கள் போகிற அந்த வாதப்பாதையிலே தான் ராமனை அடைவதற்காக சீதையை இவனை கொண்டு தூக்கிவிக்க வேண்டும் என்று நினைத்தாள் என்கிறீர்கள். அப்படியானால் சீதை மேல் காமத்தை உண்டாக்கியதும்
சீதையை கவரச் செய்ததும் அவள்தான் என்று ஆகிறது. அப்படியானால் அவள்தானே முதல் குற்றவாளியாக வேண்டும். இல்லை, இவள் என்ன சொல்கிறாள் என்றால், சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீ, சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீ, உன் வாழ் வலி உலகம் காண யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை தருதி என்கிறார். எனக்கு ராமன், உனக்கு சீதை. இங்கே பண்டமாற்று. இவள் நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. நல்ல அண்ணன், நல்லது. இவள் படுமுட்டாள். கரண் வதையை கண்கூடாக பார்த்த பிறகும் இவள் என்ன நினைக்கிறாள்? ராவணனால் ராமனை தோற்பிக்க முடியும் என்று இவள் நினைக்கிறாள். இவள் படுமுட்டாள். ஆனால் முட்டாள்தனத்திற்காக ஒருவரை தண்டிக்க முடியுமா? இதுதான் என் கேள்வி. எனவே சூர்பனகை வஞ்சகி அல்ல. அவள் ஒரே ஒரு தவறு செய்தால் ராவணனிடம் உண்மை சொல்லவில்லை. அண்ணனிடம் வந்து சொல்ல முடியுமா? அண்ணா, எனக்கு ராமன் மீது காதல், நீ அவன் மனைவியை பெற்றுக்கொள், எனக்கு ராமனை தா என்று அவள் அண்ணனிடம் கேட்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது. இதிலாவது கூச்சம் இருந்ததே. அவள் சொல்ல முடியவில்லை, தவித்தாள். எனவே இப்படி இதை மாற்றி சொன்னால் இவ்வளவும் தான் அவள் செய்த வஞ்சகம். ராவணன் இறந்து விட்டால் சீதை ராமன் அவளுக்கு கிடைப்பானா? ராமனை அடைவதுதான் அவளுடைய நோக்கம். ராவணன் உயிரோடும் இருக்க வேண்டும். ராவணன் அழிவை அவள் விழைந்ததாக கம்பன் போடவில்லை. அவள் வஞ்சகி என்கிறானே தவிர ராவணனுடைய அழிவை சூர்பனகை விழைந்தாள் என்று கம்பன் சொல்லவில்லை. ஐயா அவர்களே, அம்மையார் என்ன சொல்கிறார்கள் என்றால், ராவணனை அழிப்பது அல்ல சூர்பனகையினுடைய நோக்கம். நீங்கள் சொன்னீர்கள், அவள் ஏற்படுத்திய மயக்கத்தால் தான் சீதையை கவர்ந்து ராவணன் அழிய வேண்டி வந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்கள் சொல்லுகிறார், ராவணனை அழிப்பது அவளுடைய நோக்கமாக இருக்கவில்லை. ஒரு குற்றத்தை நாங்கள் தீர்மானிக்கிற பொழுது குற்றவாளியை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்றால், அந்த குற்றம் செய்கிற நோக்கம் இருந்ததா என்று தீர்மானிக்க வேண்டும். சூர்பனகையை பொறுத்தளவிலே ராவணனை அழிக்க வேண்டும் என்று நோக்கம் இருக்கவில்லை என்கிறார். அப்படி ராவணன் அழிந்து போனால் தன் ராமனும் தனக்கு கிடைக்க மாட்டான் என்ற காரணத்தினால் ராவணனை அழிக்க வேண்டும் என்று நோக்கம் இல்லாமல் ராமனை அடைவதற்காக அவள் தூண்டிய தூண்டுதலிலே இது தற்செயலாக நடந்து போன காரணத்தினால் அவள் ராவணனை அழிப்பதற்கு முதல் காரணமாக இருந்தாள் என்று சொல்வது தவறு என்கிறார். அதற்கான பதிலை சொல்லுங்கள். ஐயா, இதற்கு பதில் விட்னஸை வச்சு தான் சொல்ல முடியும். இதுக்கு சாட்சி வேணும். அந்த சாட்சியை நான் கொண்டு வரேன். நல்ல சாட்சி இருக்கு என்கிட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடி சூர்பனகை இருக்கு, அவளுடைய தவறு பேதமைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தப்பான இவங்களே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அச்சம், நாணம், மடம், பேதமை இதெல்லாமே பெண்களுக்கு உள்ள குணம்தான். அதனால் இவங்க என்னடான்னா சூர்பனகைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தானே. நீதிபதி அவர்களே, நான் அரக்கி அல்ல, ஆட்சேபிக்கிறேன் கடுமையாக. நான் அரக்கி அல்ல. வாபஸ் வாங்க வேண்டும். வார்த்தைகளை அவர் வாபஸ் வாங்க வேண்டும். நீதிபதி அவர்களே, நான் அரக்கி என்று சொல்லவில்லை. இவர்களை பெண் ஜாதி என்று தான் சொன்னேன். விகாரமான இருக்கிறவர்களை பெண் என்று சொல்லாமல் இருப்பது தவறு. அவர்கள் அழகாக இருக்கார். வேண்டுமென்றால் மண்டோதரி என்று வேண்டுமானால் சொல்லிக்கிறேன். சூர்பனகையும் கூட அழகாக வந்தாள். அந்த நேரத்தில். பட் மூக்கரு பெற்ற பொழுது அழகாக இல்லை. இது பெண்கள்னா அழகாக தான் இருக்கணுங்கிறத ராமன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல 12 வயசு ராமன் விஸ்வாமித்திரர் தாடகை மேலே அம்பு போட சொன்னப்போ என்ன சொன்னார்? 12 வயசு ராமன். அந்த பாட்டு கூட எனக்கு சரியாக ஞாபகம். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் ஆவி உன் என வடிகளை தொருக்கிலன் உயிர்க்கே துண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கினல் எனினும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான். இதை பற்றி நீங்கள் 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க. ஐயா, பாட்டி வடை சுடுற கதையெல்லாம் இப்போ கொன்றக்கூடாது. இப்போ விஷயத்துக்கு வருங்க. தாடகை ராவனுடைய பாட்டி. அந்த வடை சுட்டா அந்த ராமருடைய அந்த படிப்பினை அவங்களுக்கு இப்போ சொல்லித்தரத்துக்காக, பெண் எப்படி இருந்தாலும் பெண் தாங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். நீங்கள் உங்களை பெண்ணுன்னு தான் கம்பேர் பண்ண தவிர உங்களை ஒரு அரக்கின்னு சொல்கிற ஒரு எண்ணம் இல்லை. அப்படி நினச்சதுன்னா மன்னிச்சிருங்க. அடுத்தது என்ன ஐயா, இவன் ராவணனுக்கு எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. இது இன்னும் இந்த காமம் தான் அவனுடைய அழிவுக்கு காரணம். எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டாங்க.
நீங்கள் மாரீசனை எடுத்துக்கங்க, நீ செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டான். கும்பகர்ணனை எடுத்துக்கங்க, சிற்றர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தார் மட்டவில் மலர் குழலினாலே இனி மன்னா விட்டுடுதி. எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தேன். அவன் என்ன, கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் செய்யலாம், கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம், பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போலும் ஐயான். ஏன்னா இவனால் சீதையை தொட முடியாது. இப்படி எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டாங்க. அவனுக்கு அந்த காமம் இருக்கிற வரைக்கும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த முதற் போரில் போய் தோத்துட்டு வந்தான்னு சொன்னீங்க. முதல் போரில் போய் அதுக்கு முன்னாடி ராமனுடைய பலம் அவனுக்கு தெரியாது, சூர்பனகைக்கு தெரியும். கரணை கொல்லும் பொழுது சூர்பனகைக்கு தெரியும் ராமனுக்கு பெரிய பலசாலின்னு. ஆனால் ராவணனுக்கு தெரியாது. அதனால்தான் இந்த முதல் போரில் ஒரு இது இல்லாமையே போய் சண்டை போட்டு தோத்துட்டு வாரணம் போகிறத மாறும் அந்த பாட்டை சொன்னீங்க இல்லையா, வந்தானே. ஆனால் வந்து பார்த்துட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அசந்து போயிட்டான். இந்த பாட்டு எரித்த போர் அறக்கராவி எண்ணிலா வெள்ளம் கொஞ்சம் எரித்த போர் அறக்கராவி எண்ணிலா வெள்ளம் கொஞ்சம் பறித்த போது நெஞ்சம் பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்றி பொறித்த போது அந்நாள் அந்த கூன் போக உண்டை தெரித்த போது அல்லாமல் சினம் ஒன்று தெரியவில்லைன்னு சொன்னான். எனக்கு அவ்வளவு அவமானம். அத்தனை ஆவிகள் அரக்கரெல்லாம் வெட்டி தள்ளுறான். அப்போது கோபத்தை பார்க்கணும் இல்லையா, முகத்தில் கோபத்தை பார்க்க முடியல அவனால். அவன் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருந்ததோ என்னவோ. ஏன்னா இந்த உண்டை உள்ள இந்த அம்பை கூனி முதுகில் போடும்போது ஒரு சிரிப்பு தானே இருக்கும். அந்த சிரிப்பை தான் பார்த்தேன் அப்படின்றான். அப்போ எவ்வளவு பெரிய வீரன் ராமன். அப்போ கூட அவனால் வெளியே சொல்ல முடியல. பேசுவது வீரம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரைன்னு சொன்னான் இல்லையா, அதே தான் இவன் அதே தான் ஃபாலோ பண்ணுறான். இவன் போகிறான், வான் நகும் மண்ணுமெல்லாம் நகும் நெடுவயிரத்தோளான் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அவன் நானான் வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சானகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். டாக்டர் பிரியா அவர்களே, நீங்கள் ஒளிவாங்கிக்கு வாருங்கள். நீதிமன்றம் நேரத்தினுடைய அருமையையும் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. உங்களுடைய இதுவரையான வாதங்களை நான் விளங்கிய வகையில் தொகுத்து சொல்லுகிறேன். டாக்டர் பிரியா அவர்கள் வழக்கை முன்வைக்கிற பொழுது ராவணனுடைய தீமைதான் அவனுடைய அழிவுக்கு காரணமானதே தவிர சூர்பனகை அதற்கு ஒரு இடைக்கருவியாக இருந்தாலே தவிர அவளுக்கு ராவணனை வீழ்த்துவது நோக்கமில்லை. ஆகவே அவளை முதலாவது குற்றவாளியாக, ராவணன் வீழ்ச்சியிலே முதலாவது குற்றவாளியாக எடுக்கக்கூடாது என்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள், இல்லை, அவன் வீழ்வதற்கு காரணம் இவள் ஊட்டிய காமந்தான், கடைசி வரை காமந்தான் ராவணனை அலக்களித்து கடைசியிலே போய் போரிலே விழச் செய்கிறது என்பது உங்களுடைய வாதம். அதனாலே உங்களுடைய வாதத்தின்படி சூர்பனகை ஊட்டிய காமத்தினால்தான் ராவணன் வீழ்ந்தான் என்றபடியால் சூர்பனகை தான் முதல் குற்றவாளியாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவர்கள் மீண்டும் சொல்கிறார், அவர் ஒரு அனுமான பிரமாணத்தோடு சொல்கிறார், ராவணன் வீழ வேணும் என்று சூர்பனகை ஒரு நாளும் நினைக்கவில்லை. ஏன் நினைக்கவில்லை என்றால் தமையன் என்கின்ற பாசத்தால் அல்ல, ராவணன் வீழ்ந்து போனால் அதற்கு பிறகு ராமன் தனக்கு கிடைக்க மாட்டான் என்பதற்காகவும் அவள் ராவணனை வீழ்த்த நினைக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது வழக்கு ஒரு இடத்திலே நிற்கிறது. நீங்கள் அவள் ஊட்டிய காமந்தான் காரணம் என்கிறீர்கள். இவர்கள் அவள் காமம் ஊட்டவில்லை, அது காமம் ஊட்டினாலும் அவனை கொல்லுகிற நோக்கத்தோடு காமம் ஊட்டவில்லை, ஆகவே அவளை முதல் குற்றவாளியாக வேண்டாம் என்று கேட்கிறார். இந்த இரண்டுக்கும் மேலே புதிய வாதங்கள் ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீர்களா? சொன்னால் மிகச் சுருக்கமாக நேரத்தினர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஐயா. காரணமாக இருக்கிறவங்க இன்டென்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் இன்னைக்கு காலையில் தான் யோசித்தேன், ஒரு பாரதியார் பாட்டு இருக்குது பாருங்கள்,
அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அந்த சின்ன பொந்தில் அந்த அக்னி குஞ்சை வச்சவங்க அந்த காடு வெந்து தனியும்னு நினைப்பாங்களா? ஆனால் வச்சது அவங்க தான். அதனால் அவளுடைய இன்டென்ஷன்ஸ் இருக்கோ இல்லையோ, அவள் செஞ்ச காரியத்தினால தான் இது ஏற்பட்டது. ராவணன் இறந்ததுக்கு காரணம் அதுதான். கடைசியாக நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விட்னஸ் கொடுங்க. நான் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த விட்னஸை கொண்டு வாங்க. ஒரே ஒரு விட்னஸ், 2 minutes நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் ஒரு காரணம் ராமரோட அம்பு மாதிரி வீழ்த்திடுவேன் இந்த கேஸை ஒரே நிமிஷத்தில். நீதிபதி அவர்களை அவர் வீழ்த்துவாரோ நிறுத்துவாரோ அதை பிறகு பார்ப்போம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பலருக்கு தெரியாத ஒரு புது சொல், அதை அறிமுகப்படுத்த போகிற அந்த சொல் தான் ராவணாகாரம். ராவணனின் அகங்காரம் பற்றி தாயுமானவர் சொன்னது. அகங்காரமான குல வேட வெம்பே ஆணவத்தினும் வலிதுகான், அறிவினை மயக்கும் நடுவறிய ஒட்டாது யாதொன்று தொடினும் அதுவாய் தாங்காது மொழி பேசும் அரியற பிரம்மாதியர்க்கு சமம் என்று ஈங்காரருக்கு நிகர் என்று பிரக்யாபிக்கும் இதுவே ராவணாகாரமாகும் என்றார். ராவணாகாரம் என்றால் ராவணனின் அகங்காரம். நான் பெரியவன் என்று நினைப்பது ஆணவம். நானே வலியவன், இந்த உலகில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைப்பதுதான் அந்த அகங்காரம். அந்த அகங்காரம் தான் ராவணனை வீழ்த்தியது. சூர்பனகையின் காமம் அல்ல, காமத்திற்கு நிலைக்களமியது மனம். ராவணன் புத்திசாலி, 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தவன். அவனுக்கு தெரியாதா நல்லது கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாதா? சூர்பனகை சீதையின் அழகை வர்ணிக்கிறாள். அவள் மாற்றான் மனைவி, அவளை பற்றி நான் சிந்திக்க கூடாது என்று ராவணன் தன் மனதை கட்டுப்படுத்தி இருக்கலாமே. டாக்டர் அவர்களே, பிரியா அவர்கள் மீண்டும் ஒரு குற்றத்துக்கு போகிறார். காமமில்லை அவளை வீழ்த்தி, அவன் ராவணனை வீழ்த்தியது அவனுடைய அகங்காரம்தான் வீழ்த்தியது என்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கடைசி வரை அவனிடம் இருந்தது காமம். இதற்கு 2 விட்னஸ் வச்சிருக்கேன். வீடனன் என்ன சொல்கிறான், இவன் ராவணன் செத்து கிடக்கிறான். ராமனை பார்த்து சொல்கிறான், 1000 தோழினாலும் வாலியும் அரிதின ஐய மேயின வென்றி விண்ணோர் சாபத்தால் விளைந்த வன்மை மெய்மை. இதுக்கு முன்னாடி 2 பேர் அவனை வென்றிருக்காங்க, கார்த்தவீரியனும் வாலியும். ஆனால் இப்போது தாயினும் தக்கால் மேல் கொண்ட காதல் தன்மை நோயும் நின் முனிவும் அல்லால் வெல்வலோன்னு வரப்பாளார். இப்போவும் என்ன சொல்கிறான், அவன்கிட்ட இருந்த நோய், அதாவது தாயை போன்ற ஒருவரை அவனுடைய மனச்சிறையில் அடைத்து வைத்தான் பாருங்க, அந்த நோயினால தான் உன்னால் அவனை கொல்ல முடிஞ்சது. ஐயா, இவர் நோயை பற்றி பேசுகிறார், நான் பேயை பற்றி பேசுகிறேன். அகங்காரமான கொடிய வெம்பேய். சரியா? இந்த அகங்காரம் ராவணனை அகங்காரம் என்ன செய்ய வைக்கும் என்றால், உலகத்தில் உள்ள அத்தனை சிறந்த பொருள்களும் எனக்கு உரியதாக வேண்டும் என்று நினைக்க வைக்கும். சீதை இவ்வளவு பெரிய அழகி என்றதும் அவளை சென்று அடைய வேண்டும் என்று இவன் நினைக்கிறான். அந்த அகங்காரம் தான் அவன் அறிவை மயக்கியது. அவன் வீடனிடம் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும், ஊனவில் இருத்து ஓட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசிறழ்ந்து உயர்வனம் குறுகி யானிடைத்திட இழந்து இன்னுயிர் சுமக்கும் இம்மானுடன் வலி நீயலாது யார் உலர் மதித்தார். ராமன் கையில் இருக்கும் வில் ஊனவில்லாம், அவன் துளைத்த மராமரங்கள் சாதாரண மாமரங்களாம். கூனி செய்த சூழ்ச்சியால் அரசாட்சியும் இழந்தான், நான் செய்த மனைவியும் இழந்தான். அவ்வளவு ஆணவம் அவனுக்கு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். இதுக்கு மேலே என்ன கேட்க முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ராமபாணத்தை இப்போ விட்னஸாக கொண்டு வரேன். அதை தானே நீங்கள் மும்மைசால் உலகுக்கெல்லாம்னு சொல்லி தானே நம்ம பாரத பிரதமர் கண்ணில் தண்ணீரை வரவழைச்சிங்க இல்லையா? அதையே விட்னஸாக கொண்டு வரேன். இப்போது ராவணனை சாவடிக்கிறதுக்கு எத்தனை அம்பு வேணும்? ஒரு அம்பு போதும். ஒரு அம்பு போதும்ல? ஏன்னா தாடகைக்கே ஒரு அம்பு தான். வாலி ராவணனோட பலசாலி, அவனுக்கு எத்தனை அம்பு? ஒரு அம்பு தான். ஊசியை சென்றது நின்றது என் செப்ப அப்படின்னு சும்மா வாழைப்பழத்தில் ஊசி நினைக்கிற மாதிரி ஒரு அம்பு. இப்போ ராவணனை சாவடிக்கிறதுக்கு எத்தனை அம்பு?
நிறைய தான் தேவை. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரமும் இத்தனையும் சாவடிக்கணும் அந்த அம்பு. இது கம்பன் ஒரு மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டான். இது ரொம்ப முக்கியமான இது. ராமன் சொல்கிறது தானே அம்பு கேட்கும். ராமன் சொல்கிறது தான் அந்த அம்பு கேட்கும். இது இந்த அம்பு மற்ற அம்பு மாதிரி கிடையாது. நேராக போய் ஸ்ட்ரைட் ஷாட் அடிச்சுட்டு அங்கேயே விழுந்துடுற அம்பு கிடையாது. இது சுற்றி சுற்றி போகும். உங்களுக்கு தெரியும், 7 மராமரம் 7 கடல் 7 எல்லாத்தையும் சுற்றி வந்த அம்பு இல்லையா. இது இந்த காலத்து க்ரூஸ் மிசைல். ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு இப்போ தான் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கான் அந்த க்ரூஸ் மிசைல். அது எப்படி போகும்னா சூப்பர்சானிக், செல்ஃப் நேவிகேட்டிங், ஃபாஸ்ட்டாக போகும், எங்கே வேணாலும் இலக்கு இருந்தாலும். அப்படிப்பட்ட அம்பு உயிரை குடிச்சிட்டு வந்துடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலை நமக்கு கம்பன். மண்டோதரி கண்டுபிடிச்சிட்டா என்ன நடந்தது. மண்டோதரி ராவணனுடைய உடலை பார்க்குறா. எங்கே பார்த்தாலும் ஓட்டை, ஒரு எள்ளு வைக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது. இது உயிரை கொடுக்கறதுக்காக எடுத்த ஓட்டையா? இது உயிர் குடிக்கிறதுக்கு ஒரு அம்பு போதுமேங்க. சுற்றி சுற்றி எதுக்கு ஓட்டை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளெருக்கம் சடைமுடையான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாரி இழைத்தவாரோ. ஒரு கேள்வி கேட்குறான். கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அப்பவும் ராமன் சொல்லி தானே போகுது. அப்பவும் ராமனுடைய மனசில் என்ன இருக்கு? இவன் மனசில் மனச்சிறையில் சீதை இருக்காளான்னு தெரிஞ்சிட்டு வான்னு தானே அனுப்புகிறான். அப்போ ராமனுக்கு அவனுக்கு மேலே இருந்த கோபம் எதனால்? அவனுக்கு இருந்த உங்களுடைய வாதத்தை இந்த மன்றம் குறித்து கொள்கிறது. கடைசியிலே மண்டோதரியினுடைய புலம்பலிலே சீதை மேல் வைத்த காதல் இருக்கிறதா என்று தான் அம்பு துளைத்தது என்கிறீர்கள். நீங்கள் இந்த அளவிலே உங்கள் வாதங்களை நிறுத்துகிறேன். இதற்கான பதில் ஏதும் உங்களிடம் உண்டா? உண்டு ஐயா. அதாவது ராவணன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுக்கு அவன்தான் வலியவன் என்ற எண்ணம் இருந்தது. அவன்தான் வலியவன் என்ற எண்ணம் இருந்தவன் பிள்ளைகளை, உற்றாரை, உறவினரை, தம்பியரை இழந்தான். தலை மகன் இந்திரஜித்தனை இழந்தான். அப்பொழுது வாளை உருவி சீதையை வெட்டி விடுவேன் என்று ஓடுகிறான். காமம் இருந்தால் அப்படி செய்வானா? எனவே இந்திரஜித்தன் இறந்ததோடும் அந்த காமம் வற்றி போனது. அதற்கு பிறகு ராவணன் போருக்கு போகிறான். அந்த போரில் ராமனோடு மோதும் பொழுது இறுதி சுற்றில் ராமன் ஒரு சூலாயுதம் விடுக்கிறான். ராவணன் ஒரு சூலாயுதம் விடுக்கிறான். அந்த சூலாயுதத்தை என்றொரு ஓம்காரம் போட்டு ராமன் சுக்கு நூறாக உடைத்து விடுகிறான். அப்பொழுது ராவணனுக்கு சந்தேகம் வருகிறது. இவனை மானுட புழு என்று சொன்னேனே, இவனை சாதாரண மானுடன் என்று சொன்னேனே, இவனோ அவ்வேத முதற் காரணன், இவன்தான் அந்த பரம்பொருளோ என்ற சந்தேகம் வருகிறது. அப்பொழுதும் அந்த அகங்காரம் விடவில்லை. காமம் விட்ட பிறகும் அகங்காரம் விடவில்லை. என்ன சொல்கிறான்? யாரேனும் தான் ஆகுக, யாரேனும் தான் ஆகுக, யான் என் தனி ஆண்மை பேரேன் நின்றே வென்று முடிப்பேன் என்று தொடர்ந்து போர் செய்து அழிந்து படுகிறான். இந்த அகங்காரம் என்ன வேலை செய்யும் என்றால், மனதில் இருக்கும் அன்பை நீக்கிவிடும். நானே வலியவன், எல்லாம் எனக்கு உரியது என்ற நிலை வரும் பொழுது பிறர் கண்ணீர் நமக்கு தெரியாமல் போய்விடும். கும்பகர்ணன் இறந்த பொழுதும் இந்திரஜித்தன் இறந்த பொழுதும் அழுது ஓலமிட்டான். ஆனால் அந்த அன்பு உண்மையானதல்ல. ஏனென்றால் உண்மையான அன்பு இருந்திருந்தால் கும்பகர்ணனையும் இந்திரஜித்தனையும் போருக்கு அனுப்பாமல் இவன் போயிருப்பான். முதல் நாள் போரில் தோற்று போன பிறகு ராவணன் போர்க்களத்திற்கு போகவும் இல்லை, அந்த பக்கம் திரும்பி படுக்கவும் இல்லை. இவர்களை போருக்கு அனுப்பி இவர்களை பலி கொடுத்தான். அன்பு இல்லாத ராவணனை அறம் அழிக்க வந்தது. அந்த அகங்காரத்தினால் அன்பு இல்லாமல் போனது. ஒரே ஒரு விடயத்தை சொல்லிவிடுகிறேன். சூர்ப்பனகை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராவணன் அழிந்திருப்பான்.
அதற்கு காரணம் அவனுடைய அகங்காரம். அகங்காரம் வந்ததால் அந்த அன்பு இல்லாமல் போனது. வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்கிறார்? எம்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். நீங்கள் இத்தனை முறை இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பூச்சி புதிருக்குள்ள இருக்க வேண்டியது வெயில்ல வந்து வேலையே இல்லாம வெயில்ல வந்து அழிந்து போகும். அது போலவே அன்பில்லாத ராவணன் அறத்தோடும் வலிய சென்று மோதி இருப்பான், அழிந்திருப்பான். இதில் சூர்பனகைக்கு வேலையே இல்லை. ராவணனுடைய இந்த அகங்காரம். இவங்க கம்பராமாயணத்தில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு இங்கே எடுத்துக்காட்டா சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து இது ஃபண்டமெண்டல் ஃபால்ட். இது ஃபண்டமெண்டல் ஃபால்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரிசைப்படுத்துறதுல யாரை சூர்பனகை எடுத்துட்டு யாரை போடுறேன்னு கூட இது வரைக்கும் சொல்லலை. இந்த கேஸை எப்படி ஜெயிப்பாங்க, நீங்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. சூர்பனகை இருக்கும் இடத்தில் ராவணனைத்தான் போட வேண்டும்.